முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேர்ல 497 கிலோமீட்டர் நான் சொல்றேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேர்ல 497 கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 77 கிலோமீட்டர் இருவழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் எதுவுமே சொல்லலை. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த விஷயம் இவ்வளோ பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறது என்ற விவரம் இல்லை. ஏன்னா இந்த முதலமைச்சர்ன்றது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எழுதி கொடுப்பாங்க. முதலமைச்சரில் எனக்கு இந்த ரோடு வேணும், இந்த பள்ளம் வேணும், மழை வருந்தா இப்படி வேணும், அப்படி எழுதி கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் பணம் ஒதுக்குவாங்க. எல்லா எம்எல்ஏ கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த தலைப்பில். ஆனால் என்ன செய்ய போகிறோம் என்பது இந்த குறிப்பிடவில்லை. எத்தனை பணிகள் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றும் இதில் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர் குறுக்கீடு 31 நிமிஷம் அனுமதி அளித்த முடிச்சிருங்க. போதும். நீங்கள் கட்டடங்களை பற்றியே 20 நிமிடம் கட்டடங்களை பற்றியே நிறைய பேசிட்டீங்க. வாங்க சப்ஜெக்டுக்கு வந்துருங்க. அதே போன்று புறவழிச்சாலை, நகர்ப்புற மதிச்சாலை, உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. பணிகள் மட்டும் 40-41 குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என எந்த திட்டமும் குறிப்பிடவில்லை. அதே போன்று பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து, வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்தோ இந்த அரசு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்வது என்ற கொள்கை குறிப்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே இவைகளெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அது வருங்காலங்களில் சட்டமன்றத்தில் கேள்விகளை கேட்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார், என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம். 2 பக்கம் உட்காந்துக்கும். பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துற கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிறது கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலி வாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்டது. நான் பேசின பிற்பாடு ஏதாவது பேசணும்னா, உன் துறையை பற்றி பேசணும்னா கடைசியாக பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நம்ம ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்கள் அலுவலர் எங்கள் அலுவலர்னு கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு செலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு செலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்தில் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளோதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்களாம் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழகம் ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15 பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.